வெல்கம் டு அவர் ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் மசாலா சப்பாத்தி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. மசாலா சப்பாத்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 கப் கோதுமை மாவு, 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 சுரைக்காய் துருவியது, 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி துருவியது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. மசாலா சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வானல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 3லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயம் போடலாம். பச்சை மிளகாவும் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போடலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்ச சுரைக்காவை போட்டு வதக்கிக்கலாம். சுரைக்காய் நல்லா இதுவானோடனே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவையும் கோதுமாவும் போட்டு பசஞ்சுட்டு போகிறோம். கூட ஒரு கை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவுக்கு தேவையான உப்பு போட்டு எண்ணெய் கசைக்கிறோம். இப்போ நம்ம மசாலா சப்பாத்தி உருட்டியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டலாம். சப்பாத்தி நல்லா இப்படி தரட்டிட்டு நம்ம கல்லில் போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். மசாலா சப்பாத்தி தரட்டினதை இப்போ நம்ம தோசை கல்லில் போட்டு எடுக்க போகிறோம்.
சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சொரக்கா வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இது கூட நீங்கள் தயிர் அண்ட் கெச்சப் வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.